பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரமும் கனமும் உண்டாவதாக. இந்த நாளிலும் லூக்கா எழுந்ததான சுவிசேஷ புஸ்தகத்தை நாம் மொத்தம் இருக்கிறதான அந்த 4 பகுதிகளிலே 3வது பகுதியை கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம். அதில் இருக்கக்கூடிய ஒரு சப் டிவிஷன்ஸ், முதலாவது அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் ஆஃப் டிசைபிள்ஷிப் என்கிற அந்த தலைப்பின் கீழே இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டாலரன்ஸ் என்கிற அந்த காரியத்தை நாம் பார்த்தோம். சீஷர்களாக இருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் பொறுத்து கொள்ள வேண்டியது எவ்வளவு முக்கியம் என்று சொல்லி நாம் கடந்த வாரத்தில் ஒரு சம்பவத்தை பார்த்தோம். அந்த வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா எழுதினதான சுவிசேஷ புஸ்தகம் 9வது அதிகாரம் 55 சரி. அப்போ இன்ன ஆவி உள்ளவர்கள் என்பதை அறியீர்கள் என்று அவர்கள் அதட்டுகிறார். அந்த சப்ஜெக்ட் நம்ம போன வாரம் பார்க்கல. ஏன் கோபப்பட்டார்கள் என்று சொல்லி நாம் விளக்கமாக பார்த்தோம். ஆனால் ஒரு சீஷனானவன் அல்லது இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய எந்த ஒரு சீஷனும் பொறுத்து கொள்ள வேண்டியது மிகவும் அத்தியாவசியமாக இருக்கிறது, அவசியமாக இருக்கிறது. காரணம், எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாம் மற்றவர்களை பார்த்து கோபப்படுவதாலேயோ அல்லது மற்றவர்களை பார்த்து நாம் தவறாக பேசுவதோ நிச்சயமாய் ஒரு கிறிஸ்தவனுக்கு கூடாது என்கிற ஒரு பாடம் நமக்கு உண்டு. நாம் ஒரு கிறிஸ்தவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது நமக்கு என்று சில ஒரு வல்லமை உண்டு, நமக்கு என்று ஒரு அழைப்பு உண்டு. அந்த அழைப்புக்கு ஒரு விசேஷ தன்மை இருக்கிறது. நாம் ஜெபிக்கும் பொழுது உணர்ந்து ஜெபிக்கக்கூடிய காரியங்கள் சில வேளைகளில் ஜெபத்திலே நீங்கள் அதை உணர முடியும். சாதாரணமாக ஒரு வாய்ப்பாடு போல ஜெபிக்கக்கூடிய ஒரு காலை மாலை இரவு ஜெபிக்கக்கூடிய ஜெபத்தை காட்டிலும் ஒரு விசேஷமாக ஒரு பிரச்சனை வரும்பொழுது அதற்கென்று உணர்வு அடைந்து ஒருங்கிணைத்து அந்த காரியத்திற்காக நாம் ஜெபிக்கும் பொழுது அந்த லிங்கை நாம் உணர முடியும். அப்பேற்பட்ட ஒரு மனம் கசந்து அழுகக்கூடிய வேளையில் கேட்கக்கூடிய வார்த்தைகளுக்கு நிச்சயமாய் தேவன் பதில் கொடுக்கிறார் என்பதையும் நாம் அநேக முறை அறிந்திருக்கிறோம். கிறிஸ்தவர்களாகிய நாம் சில காரியங்களுக்கு கோபப்பட்டு வேதனைப்பட்டு மற்றவர்களை நாம் திட்டும் பொழுது அல்லது சபிக்கும் பொழுது அதில் சாதாரணமான ஒரு வார்த்தையாக அல்ல, அது மிகவும் வல்லமை நிறைந்த ஒரு வார்த்தையாக இருக்கிறது. ஆகவே தான் கிறிஸ்தவர்களுக்கு மிகவும் பொறுப்பு உள்ளது. மற்றவர்களை பார்த்து நாம் கோபப்படுவதோ மற்றவர்களை பார்த்து நாம் தவறாய் பேசுவதிலோ ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அவர் என்ன சொல்கிறாரு? நீங்கள் இன்னும் ஆவி உள்ளவர்கள் என்பதை அறியீர்கள் என்று சொல்கிறார். நாம் தவறான வார்த்தைகளை பேசுவதல்ல, உணர்ந்து சில வேளையில் மனம் கசந்து மற்றவர்களை திட்டிவிட்டோம் என்று சொன்னால் அது அவர்களுக்கு ஒரு நம்முடைய வாய் நிமித்தமாய் ஒரு தீமையான நியாய தீர்ப்பை கொடுப்பது, நாம் அது காரணர் ஆகிவிடக்கூடாது. முக்கியமான ஒரு காரியமாய் அதை நாம் கருத வேண்டியது அவசியம். கோபப்படுவது நியாயமாய் கோபப்பட வேண்டிய இடத்திலும் பொறுத்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. முக்கியமான ஒரு காரணம்தான், இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளாத சூழ்நிலையிலே அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் தான். இருந்தாலும் நாம் அதை செய்ய காரணமெல்லாம் இருக்கக்கூடாது. தேவனுடைய நியாய பிரமாணம் எப்படி வருகிறதோ, தேவனுடைய நியாய தீர்ப்பு எப்படி வருகிறதோ அதற்கு நாம் விட வேண்டுமே ஒழிய நம்முடைய வாயினாலே அதை அவர்களை நாம் தீர்த்து விடக்கூடாது என்பதில் அந்த பாடத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டில் நீங்கள் பார்க்கலாம், பெண்ணை வேற ஒரு வீட்டுக்கு கட்டி கொடுக்கும் பொழுது, நம்முடைய வீட்டு பெண்ணை வேறொரு வீட்டுக்கு கட்டி கொடுக்கும் பொழுது அந்த வீட்டில் ஒரு பெண் இருக்கும் என்று சொன்னால் அந்த பெண்ணிற்கு வளையலோ மோதிரமோ ஒரு செயினோ போடுவாங்க. அது எதுக்கு தெரியுமா? சம்பிரதாயம் கிடையாது, அது சம்பிரதாயமாக ஆக்குனாங்க. ஒரு பழமொழி இருக்கு, வர்ற பெண்ணு நிமித்தமாக, சரியான பழமொழி எனக்கு அது சரியான ஞாபகம் இல்லை. வீட்டு பெண் அழக்கூடாது, வீட்டு பெண் அழுதால் வர்றவளுக்கு வாழ்க்கை சரி இருக்காதாம். அது சரியான ஒரு பழமொழி ஞாபகம் இருந்தால் உங்களுக்கு இருக்கும். வீட்டு பெண் அழக்கூடாது, வீட்டு பெண் அழுதாள்னா வர்றவ வாழ மாட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக வீட்டில் இருக்கிறவன் நாத்தனாரோ யார் இருந்தாலும் சரி அவங்களுக்கு சந்தோஷத்துக்கு இருக்கணும். என்னுடைய மகள் பிரசவ காலத்திலேயோ முடியாமல் இருக்கும் பொழுதோ நீ ஹெல்ப் பண்ணணும், அல்லது அவளுக்கு நீ ஒத்தாசையாக இருக்கணும், நீ பொறாமப்படக்கூடாது, நீ வேதனைப்படக்கூடாதுன்னு சொல்லி, ஏன்னா எவ்வளவோ பொண்ணு போட்டு அனுப்பியிருப்பாங்க, என்னுடைய தாய் எனக்கு இதை செய்யலையே அப்படின்னு சொல்லி வீட்டில் இருக்கிறவ வருத்தப்படுவா. அதுக்காக இவங்க அதை செய்வாங்க. அந்த ஒரு
மனவேதனை அப்படிங்கிறது முக்கியமாக கிறிஸ்தவர்களுக்கு மிகவும் ஒரு காரியம். தேவன் அந்த மனவேதனையை கவனிக்கிறவர். நம்முடைய மனவேதனை நிமித்தமாய் மற்றவர்களை நாம் ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது அது அவர்களுக்கு பலித்து விடுகிறதா இருக்கிறது. அதில் நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும். ஒரு வசனத்தை வாசிங்க. திக்கற்றவர்களை தேவன் எப்படி பார்க்கிறாராம்? 102வது அதிகாரம் 16வது வசனம். சங்கீதம் 102:16. பாருங்க, திக்கற்றவருடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவருடைய விண்ணப்பத்தை அங்கீகரிக்கிற ஒரு தேவன். 68:5 வாசிக்கலாம். சங்கீதம் 68:5. தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமா இருக்கிறாராம். அதனால தான் வழக்கமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆதரவற்றவர்களை எல்லாருமே கரிசனையோடு பார்ப்பாங்க, கவனிப்பாங்க. காரணம், அவர்கள் நம்மை பார்த்து பொறாமையோ அல்லது நம்மை பார்த்து தவறாக பேசும் பொழுது அது நமக்கு பழித்து விடுமே என்கிற ஒரு பயம் அந்த ஜனங்களுக்கு இருக்கும். ஆனால் வேதாமம் சொல்லுகிறது, அவர்கள் யாராக இருந்தாலும் சரி, திக்கற்றவர்களாக இருந்தார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக தேவன் அவர்களுக்கு துணை நிற்பார் என்கிற ஒரு காரியம் இருக்கிறது. இது முதலாவது பாடமாக நாம் பார்த்தோம். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டாலரன்ஸ். ஒரு கிறிஸ்தவன், ஒரு டிசைபிள், ஒரு சீஷன் எப்படியாக தாங்கிக் கொள்ள வேண்டியது, பொறுத்து கொள்ள வேண்டியது அவசியம் என்று சொல்லி. இரண்டாவது பகுதி 57 62 முடிய செல்ஃப் டினையல், அதாவது சுயத்தை வெறுக்க வேண்டியது ஒரு சீஷனுக்கோ அல்லது ஒரு கிறிஸ்தவனுக்கோ இருக்க வேண்டியது எவ்வளவு முக்கியம் என்கிற அந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் செல்ஃப் டினையலை நாம் 57 62 முடிய பார்க்கலாம். வாசிங்க ஒருத்தர். பர்டிகுலராக இந்த டாபிக் நான் எடுத்ததுக்கு காரணம், இந்த 3 சம்பவங்களை வைத்து பலவிதமான இன்டர்பிரிட்டேஷன்ஸ் இருக்கிறது. ஆனால் இந்த கான்டெக்ஸ்டை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியதில் 3 சம்பவங்கள் இருக்கிறது. முதலாவது சம்பவம், ஒரு மனுஷன் நான் பின்னாடி வரேன்னு சொல்கிறான், ஆனால் இயேசு கிறிஸ்து அதற்கு ஒரு மறுப்பை சொல்லுகிறார். இரண்டாவது மனுஷன் சொல்கிறேன், இரண்டாவது மனுஷன் இயேசு கிறிஸ்து வா அப்படின்னு கூப்பிட்றாரு. அவன் சொல்கிறான், நான் போய் எங்கள் அப்பாவை அடக்கம் பண்ணிட்டு வரேன், அதுக்கு நீ கொடுக்கணும், நீ பர்மிஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறாரு. நோ அப்படிங்கிறாரு. மூன்றாவது என்ன சொல்கிறான் அந்த சம்பவம், நான் உண்மை பின்பற்றி வருவதற்கு எனக்கு ஆசை தான், ஆனால் நான் வீட்டில் போயிட்டு நான் என்னை அனுப்பி கொண்டு வரும்படி, அதாவது குட் பை சொல்லிட்டு நான் வரட்டும் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு ஏசி சொல்கிறாரு, கலப்பையை பிடிக்கிறவன் பின்னாடி பார்க்கக்கூடாதுங்கிறாரு. 3 சம்பவங்களிலும் விசேஷமான பிராக்டிக்கல் ட்ரூத் அங்கே இருக்கிறதை நாம் உணர வேண்டும். முதலாவது சம்பவம் 57-58 வசனம் என்ன சொல்கிறாரு? வழியிலே போகையில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்றான். அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்கிறார். முதலாவது வசனம், ஒரு மனுஷன் சொல்கிறான், நான் உம்மை பின்பற்றி, நீ எங்கே போனாலும் நான் உம்மை பின்பற்றி வருவேன். இயேசு ஆனால் அதுக்கு நீ வா அப்படின்னு சொல்லலை, வராதுன்னு சொல்லலை, வித்தியாசமான ஒரு ஆன்சர் கொடுக்குறார். நரிகளுக்கு குழிகள் இருக்கிறது, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் இருக்கிறது, ஆனால் எனக்கோ தலை சாய்க்க இடமில்லை அப்படிங்கிறாரு. என்னவா இருக்க முடியும்? இயேசு கிறிஸ்து ஏதோ கவனிச்சிருக்கிறார். இயேசு கிறிஸ்து அந்த கேள்விப்பட்டவனை குறித்து ஏதோ கவனிச்சிருக்கிறார். ஆகவே தான் அவருடைய ஆன்சர் இப்படி இருந்திருக்கிறது. அவன் எதோ எதிர்பார்த்து இயேசு கிறிஸ்துவை பின்பற்றணும் அப்படின்னு நினச்சிருக்கிறான். நம்ம வழக்கமாக இப்போ அது ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் பரவலாக அது இந்திய தேசத்திலேயோ அல்லது இந்திய தேசத்திலே நாம் பார்க்க முடியும். கிறிஸ்தவனாய் ஒருவன் மாற வேண்டும் என்று சொன்னால் ஜாதியில் மேம்படுவதற்காகவோ அல்லது தன்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஸ்கூலில் இடம் கிடைக்கணும் என்பதற்காகவோ அல்லது ஒரு மிஷினரி சப்போர்ட் கிடைக்கும் என்பதற்காகவோ அல்லது ஏதாவது ஒரு நன்மை கிடைக்கும் என்பதற்காகவோ ஏதாவது ஒரு வகையில் நம்மையும் அந்த கம்யூனிட்டியில் சேர்த்துக்கிடுவாங்க அப்படிங்கிற ஒரு காரியத்திற்காகவோ ஒரு நன்மையை எதிர்பார்த்து வரக்கூடிய ஜனம் இப்பொழுதும் அநேக இடங்களில் இருக்கிறது. ஒரு இடத்துலையும்
கிறிஸ்தவம் வரும்பொழுது உனக்கு நன்மையை காட்டிலும் போராட்டங்கள் உண்டு என்று சொல்லக்கூடிய அந்த டாபிக் யாரும் டச் பண்ணுறதில்ல. நீ வா, உனக்கு ஆசீர்வாதம் இருக்கும், அதை நினைக்கக்கூடிய ஒரு காரியத்தில் தான் இருக்கிறது. ஆனால் அவன் கடந்து வந்ததுக்கு பின்னதாக, கிறிஸ்தவனாய் ஆனதற்கு பின்னதாக வரக்கூடிய போராட்டங்களில் அவன் நெருக்கப்பட்டு முன் நிலைமையை காட்டிலும் பின்னிலைமை மோசமாகி போகக்கூடிய அநேக ஜனங்களை நாம் பார்த்திருக்கிறோம். இங்கு பார்க்கும் பொழுது இந்த ஒருவன் அப்படிங்கிறது வேறொரு க்ளூ நமக்கு மத்தேயு தருகிறார். மத்தேயு 8வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கலாம். Matthew 8:19. வந்தவன் யாரு? வேதபாரகன். லூக்கா அதை இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, ஆனால் மத்தேயு அதை கொடுக்குறாரு. ஒரு வேதபாரகன் வந்து இயேசு கிறிஸ்துவை பார்த்து கேட்குறான், நீர் எங்கே போனாலும் நான் உண்மை பின்பற்றி வருகிறேன். இப்போ வேதபாரகர் எப்படிப்பட்டவங்க நமக்கு தெரியும், பரிசேயர் எப்படிப்பட்டவங்கன்னு தெரியும், நியாய சாஸ்திரிகள் எப்படிப்பட்டவங்கன்னு தெரியும். வேதபாரகர், பரிசேயர், நியாய சாஸ்திரிகள்லாம் சந்தை வழியில் போகும் பொழுது வந்தனத்தை வாங்கக்கூடிய ஒரு எண்ணம் உள்ளவர்கள். விருந்துக்கு போனாங்கன்னா முன்னாடி நம்மளை உட்கார வைக்கணும், விருந்துக்கு போனால் ஜனங்கள் நம்ம உபசரிக்கணும், அவர்கள் வந்து நம்ம இடத்துல அவர்கள் ஊழியத்தை செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உள்ள ஒரு ஜனங்கள், ஒரு சுப்பீரியாரிட்டியை எதிர்பார்க்கக்கூடிய ஜனங்கள். ஒரு குரூப்பில் போனாங்கன்னா எல்லாரும் எந்திரிச்சு நிற்கணும், எல்லாரும் நமக்கு மரியாதை செலுத்தணும், நம்மை முன்னதாக வைக்கணும், நமக்கு ஃபஸ்ட்டு சீட்டு போடணும், இருக்கிறதெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு நமக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உள்ள ஒரு மனுஷர்கள். இயேசு கிறிஸ்துவை இவன் பார்க்கிறான், எங்கே போனாலும் ஜனம் பின்னாடி வருகிறது, அநேக அற்புதங்களை செய்கிறார், அநேக அதிசயங்களை அவர் காண்பிக்கிறார், எல்லா ஜனங்களும் அவருக்கு ஒரு நல்ல ஒரு மரியாதையை கொடுக்கிறார்கள், அவரோடு இருக்கக்கூடிய சீஷர்களுக்கு ஒரு பிரத்யட்சமான ஒரு வரவேற்பு இருக்கிறது. வேதபாரகன் பார்க்கிறான், இந்த இயேசு கிறிஸ்துவோட நம்மளும் சேர்ந்துக்கலாமே, சேர்ந்து கொண்டோம் என்று சொன்னால் நமக்கும் இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு இம்பார்ட்டன்ஸ் கிடைக்கும், நமக்கும் அந்த ஒரு குரூப்பில் ஒரு இடம் கிடைக்கும், நமக்கும் ஒரு லீடர்ஷிப்பை கொடுத்துருவாரு, ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு பதவியை கொடுத்துருவாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவனுக்குள்ளே இருக்கிறதை இயேசு கிறிஸ்து கவனித்திருக்கிறார். ஆகவே தான் சொல்கிறாரு, நரிகளுக்கு குழிகள் கிடையாது, குழிகள் இருக்கு ஆனால் எனக்கு கிடையாது, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் இருக்கிறது ஆனால் எனக்கு தலை சாய்க்க கூட இடம் கிடையாது, நீ என் கூட வந்தீங்கன்னா நீ கஷ்டத்தை பார்க்கணும், என் கூட வந்தீங்கன்னா இந்த மரியாதையை நீ நினைக்காத, ஆனால் நீ கஷ்டத்தை சுமக்க வேண்டியது அவசியம் அப்படிங்கிற ஒரு காரியத்தை அவருக்கு உணர்த்துவது இயேசு கிறிஸ்து கடமையாய்ப்பட்டது. அந்த நேரத்தில் சரியாக இதை உணர்த்துகிறார். வாசிங்க, லூக்கா 14வது அதிகாரம் 26-27 வசனங்கள். பாருங்க, யார் ஒருவன் என்னிடத்தில் வந்து தகப்பனாக இருக்கட்டும், தாயாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், சகோதரராக இருக்கட்டும், சகோதரியாக இருக்கட்டும், தன்னுடைய சொந்த ஜீவனாக இருக்கட்டும், வெறுத்தாலே ஒளிய சீஷனாக இருக்க முடியாது. எத்தனை பேர் அதற்கு நம்ம ஒத்துக்கொள்ள முடியும்? சொந்த தகப்பனார் ஊழியக்காரராக இருந்த பொழுதிலும் தவறான வார்த்தையை சொல்லுகிறார், தவறான ஒரு போதனையை நமக்கு செலுத்தி தன்னுடைய வாழ்க்கையை திசை திருப்ப பார்க்கிறார் என்கிற ஒரு சூழ்நிலை வந்தால் நாம் என்ன முடிவு எடுப்போம்? எப்படிப்பட்ட முடிவை எடுப்போம்? சத்தியம் உண்மையா, சத்தியத்திற்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறதா அல்லது தகப்பனாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறதானா? நாம் முக்கியமாக தகப்பனாருக்கு பக்கம் சாய்வதை மெஜாரிட்டி நம்ம பார்க்க முடியும். தகப்பனாகவே இருக்கட்டும், ஆனால் சத்தியம் நமக்கு ஃப்ரண்ட்டில் வர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தாயாக இருக்கட்டும், தாய் எனக்குன்னா ரொம்ப உயிர் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த தாயாக இருந்தாலும் சரி, சத்தியத்திற்கு விரோதமாய் ஒரு காரியத்தை சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு நாம் எப்படியாக இருக்கிறோம், அதை வெறுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏன்னா கிறிஸ்தவம் முக்கியமாக இருக்குது. இந்த உலகத்திலே நாம் வருவதற்கு இந்த தாயையும் தகப்பனையும் தேவன் தெரிந்தெடுத்து கொண்டாரே ஒழிய நம்முடைய பிரயாணம் பிதாவை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. நாம் நன்மை தீமை அறிந்ததற்கு பின்னதாக, இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகர் என்று ஏற்றுக்கொண்டதற்கு பின்னதாக சத்தியத்தை நாம் முன்னதாய் வைத்திருக்க வேண்டியது அவசியம். ஒரு தாயாக இருக்கட்டும், தகப்பனாக இருக்கட்டும், தங்கச்சியாக இருக்கட்டும், அண்ணனாக இருக்கட்டும், தம்பியாக இருக்கட்டும், சொந்த சரீரமாக இருக்கட்டும், என்னுடைய இம்பார்ட்டன்ஸ் முக்கியம் அல்ல, தேவனுக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு ஆட்டிடியூடு வந்தாலே ஒழிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் சீஷனாய் இருக்க முடியாது என்று சொல்கிறார். தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்ல வேண்டும். தன்னோட சிலுவையை கொண்டு வரணும். சிலுவைனா ஒரு டாலரை மாட்டிட்டு வர்றதில்லை, அது ரொம்ப ஈஸியாக போயிடும். டாலரை மாட்டிட்டா எப்போ சிலுவைத்துக்கு வெளியே போட்டுகிட்டே போயிடலாம். அது பிரசங்கம் பண்ணுறவங்க கூட பார்த்தீங்கன்னா சில ஒரு ஆர்கனைசேஷனில் சிலுவை பெரிய ஒரு மாலை போட்டு வெளியே ஒரு சிலுவை தொங்க போட்டுட்டு வந்து பிரசங்கம் பண்ணுவாங்க. அதை சொல்லலை தேவன், இயேசு கிறிஸ்து அதை சொல்லலை. சிலுவையை, அந்த சிலுவையை அவர் சொல்லலை. நான் கிறிஸ்தவன் என்று சொல்லி உடையிலே காண்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கிறிஸ்தவன் என்று சொல்லி
பெயரிலே காண்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னை பார்த்தால் கிறிஸ்தவன், பேசினால் கிறிஸ்தவன், நடக்கையிலே கிறிஸ்தவன் என்று காண்பிப்பது அவசியம். சிலுவையை சுமந்து கொண்டு வரும் பொழுது அந்த சிலுவையில் இருக்கக்கூடிய நிந்தனையை நான் சுமக்க வேண்டும், அந்த சிலுவையில் வரக்கூடிய அவமானங்களை நான் சுமக்க வேண்டும். அந்த சிலுவையை எடுத்தது நிமித்தமாய், இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட நிமித்தமாய் என்னை ஜனங்கள் காரி துப்புனதை நான் சகித்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சிலுவை சுமந்தது நிமித்தமாய் என்னுடைய தாயோ தகப்பனோ எல்லாவற்றையும் இழந்து தனிமையாய் படுத்தப்பட்டதை நான் சகிக்க வேண்டும். சிலுவை சுமந்து கொண்ட நிமித்தமாய் ஜனங்களுடைய வெறுப்பை சம்பாதித்ததை நான் சுமந்து கொள்ள வேண்டும். அதெல்லாம் விட்டுட்டு வெறும் சிலுவை தூக்கிட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சீஷனாக இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவோடு வருவதற்கு நாம் தயாராக இருக்கிறோம் என்று சொன்னால் எல்லாவற்றையும் வெறுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்க வேண்டுமே ஒழிய ஆசாபாசங்களை சேர்த்து கொண்டு சுகத்தையும் நன்மைகளையும் ஆசீர்வாதத்தையும் எதிர்பார்த்து நாம் கடந்து செல்கிறோம் என்று சொன்னால் அது கடைசியாக ரிசல்ட்டு நமக்கு ஜீரோவாய் முடியும். இந்த வேத பாரகன் சொல்கிறான், நான் உம்மோடு வருவேன் என்று சொல்கிறான். இயேசு கிறிஸ்து அவர் சொன்னது நீ வராதன்னு அவர் சொல்லவே இல்லை. ஆனால் இப்படிப்பட்ட காரியங்களிலே நீ அனுபவிக்க வேண்டியது வரும் என்கிற ஒரு காரியத்தை அவர் ஹைலைட் பண்ணி சொல்லுவது அந்த முதலாவது சம்பவத்தில் நாம் கவனிக்கிறோம். இரண்டாவது சம்பவம் 59-60 வாசிக்கலாம். என்ன சொல்றார் பாருங்க, என்னை பின்பற்றி வா என்று இயேசு கிறிஸ்து எப்படி மற்ற அப்போஸ்தலர்களை அழைத்தாரோ அப்படிப்பட்ட ஒரு பர்சனல் இன்விடேஷன் இந்த மனுஷனுக்கு கிடைத்திருக்கிறது. அவங்களாம் வலையை விட்டுட்டு ஒடியாந்தாங்க, படகை விட்டுட்டு ஒடியாந்தாங்க, சொந்தக்காரங்களை விட்டுட்டு ஒடியாந்தாங்க. அதுபோல் இவனுக்கு ஒரு இன்விடேஷன் கிடைச்சிருக்கு, என்னை பின்பற்றி வா என்கிறார். அதற்கு அவன் என்ன சொல்கிறான், ஆண்டவரே முன்பு போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். நான் என்னுடைய கருத்தை சொல்வதற்கு முன்னதாக இதில் நீங்கள் என்ன புரிஞ்சிருக்கிறீங்க அப்படிங்கிற எனக்கு ஃபீட்பேக் வேணும். ஓகே, வேறு என்ன நம்ம என்ன நினச்சிருக்கிறோம் இது வரைக்கும்? மரித்தோர் தங்கள் மனிதோர் அடக்கம் பண்ணட்டும், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி அப்படிங்கிறாரு. அவன் என்ன சொல்கிறான், முன்பு போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண வேண்டும், அதுக்கு நீ பர்மிஷன் கொடுக்கணுங்கிறான். ஸ்பிரிச்சுவல் டெத் அப்புறம். ஆனால் நல்ல அந்த வார்த்தை, இந்த ஸ்பிரிச்சுவல் டெத்துங்கிறது எல்லாத்துக்கும் அதை யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஸ்பிரிச்சுவல் டெத்து அப்புறம் அதாவது யூதர்களுக்கு ஒரு முறை இருக்கிறது, அவர்கள் செய்ய வேண்டிய கடமை நிச்சயமாய் செய்ய வேண்டிய முறை இருக்கிறது. கண்டிப்பாக அவர்கள் அந்த கடமைகளை செய்ய வேண்டும். எப்படி தமிழர்களுக்கு கூட பிறந்த அக்கா தங்கச்சியாக இருந்தாலும் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிட்டு தான் இவர் கல்யாணம் பண்ணக்கூடிய ஒரு வழிமுறையை வைத்திருக்கிறார்கள். அதுபோல் யூதர்களுக்கு ஒரு அந்த கடமைகளை நிச்சயமாய் செய்ய வேண்டியது நியாயப்பிரமாணம். நிச்சயமாய் செய்ய வேண்டியது நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணத்தை மீறுகிறது பாவம். நியாயப்பிரமாணத்தை மீறினால் அவர்கள் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும் என்கிறது ஒரு கட்டளை. அப்படிப்பட்ட ஒரு கடமையில் இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து இவனை கூப்பிட்றாரு, வா ஊழியத்துக்கு வா அப்படின்னு சொல்லும்போது இவனுக்கு உடனே ஒரு மெயினான கடமை, ஒருவேளை இவனோட கூட பிறக்காத யாரும் இல்லாமல் இருந்திருக்கலாம், இவன் மூத்த பிள்ளையாக இருந்திருக்கலாம், இவனுடைய தகப்பனாரை இவன் தான் அடக்கம் பண்ண வேண்டிய கடமை இருந்திருக்கலாம். ஏன்னா அவர் எப்போ அவங்க அப்பா சாகிறது, எப்போ அவர் அடக்கம் பண்ணுறது, இவர் போய் வெயிட் பண்ணிக்கிட்டே உட்காந்துருக்கணும். அப்பா சாகட்டும், அடக்கம் பண்ணிட்டு இயேசு கிறிஸ்து கூப்பிட்டுருக்காரு, போகலாம் அப்படிங்கிற ஒரு தீர்மானம் அவனுக்கு இருக்கலாம். வாசிங்க மத்தேயு 16:24. ஸோ தன்னைத்தானே வெறுக்க வேண்டியதுன்னா தன்னுடைய கடமையையும் அவன் வெறுக்க வேண்டியது அவசியம். தனக்கு என்று வைக்கப்பட்டிருக்கிற ஒரு இம்பார்ட்டன்ஸையும் வெறுக்க வேண்டியது அவசியம். அவர்களுக்கு ஒரு வழிமுறை இருக்கிறது. வாசிக்கலாம். ஆகாய் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம் 2வது வசனம். ஆகாய் 1:2. 1089வது பக்கம் இருக்கிறது. இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்கிறார்கள். எவ்வளவு ஒரு காரணம்! யாருடைய தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு எந்த ராகு காலத்தை பார்க்கணும், எந்த யமகண்டத்தை பார்க்கணும், எந்த நல்ல நாளை பார்க்கணும்,
தேவனுடைய ஆலயத்தை கட்ட வேண்டியது எண்ணம் வந்துருச்சுன்னா உடனே கட்ட வேண்டியதுதான். இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதுக்கு ஒரு காலம் வரணும். அப்படி ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லிக் கொள்கிறது. இயேசு கிறிஸ்து கூப்பிடுகிறார். கூப்பிடுவதற்கு ஏற்றுக்கொள்வதற்கு முன்னதாக இவருடைய கடமை மனசுக்குள்ளே வருகிறது. ஆகா, என்னுடைய அப்பா வேலையை யார் செய்ய போகிறா? அப்பா மறுத்துட்டாருன்னா அந்த வேலையை எப்போ செய்கிறது? ஒருவேளை இயேசு கிறிஸ்து பின்னாடியே நான் ரொம்ப தூரம் போயிட்டேன்னா எப்படி உடனே வர்றது? இவ்வளோலாம் அவனுக்கு கவலை. இப்படிப்பட்ட ஒரு மன கவலை இருந்ததுன்னு சொன்னால் ஒருபொழுதும் அவன் கிறிஸ்தவனாக வர முடியாது. சிலர் சொல்லுவாங்க, நான் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நான் கிறிஸ்தவனை ஆயிக்கிறேன், அல்லது கல்யாணம் ஆயிடுச்சு, என் மனைவி முதல்ல ஆகட்டும், இல்லைன்னா அவள் பிரச்சனையை தாங்க முடியாது, இப்போவே அவள் பேச்சை அடக்க முடியல, நான் போய் ஞானஸ்நானம் எடுத்துகிட்டு வந்துட்டேன்னு சொன்னால் அவளை எப்படி நான் அடக்கிறது? எத்தனை காரியங்கள். ஒரு நல்ல எனக்கு ஞாபகம் இருக்குது. 54 வயது அவருக்கு, 54 55 வயது. நல்ல ஒரு ஊழியக்காரர், ஒரு டீச்சர்னா ஒரு பள்ளிக்கூட வாத்தியார். ஆனால் ஞாயிற்றுக்கிழமையில் பிரசங்கிக்கூடிய ஒரு அருமையான ஒரு மனுஷன். அவருக்குள்ள ஒரு ஆசை என்னென்னா, நான் முழு நேர ஊழியனாக வரணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் எப்போ வரணுமா? கொஞ்ச நாள் தான் இருக்குது, ரிட்டையர்ட் ஆகிடுறேன், ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் நான் முழு நேர ஊழியனாக வரேன் அப்படின்னு சொல்லி பல இடங்களில் அவரோட கூட பல இடங்களுக்கு நான் போயிருக்கிறேன். அப்போ ஒவ்வொரு மேடையிலையும் சொல்லுவார், நான் முழு நேர ஊழியக்காரனாக வரப்போகிறேன், ரிட்டையர்ட் ஆகணும், அது வரைக்கும் எனக்கு ஆண்டவர் பலத்தை தரணும்னு சொல்லி ரிட்டையர்ட் ஆகிட்டு வீட்டுக்கு வர்றார். வர்ற வழியில் காலில் லேசாக அடிபட்டுச்சு, வீட்டில் படுத்தார். 2 மாதம் ஆனது. அவர் அப்படியே தூக்கிட்டு போய் கிருஷ்ணன் கோயிலில் ஒரு ஆஸ்பத்திரியில் சேர்த்தாங்க. அந்த ஆஸ்பத்திரியிலேருந்து போனமா வீட்டுக்கு வந்தார். ஊழியம் முடியலை. மனுஷருடைய எண்ணங்களை தேவன் பார்த்து கொண்டே தான் இருக்கிறார். ஊழியத்திற்கு முக்கியத்துவமா அல்லது சொந்த காரியத்திற்கு முக்கியத்துவமா? அப்போ சொந்த வேலையை விட்டுட்டு முழு நேர ஊழியத்துக்கு வரணும் அப்படின்னு பைபிள் சொல்லுதானா? அப்படி சொல்லவே கிடையாது. எந்த இடத்துலையும் அப்படி சொல்ல கிடையாது. வேலையை பார்த்துட்டு ஊழியம் பார்க்குறதுல தப்பு கிடையாது. வேலையை பார்த்துட்டு தான் ஊழியம் பார்க்கணுங்கிற ஒரு உதாரணத்தை நம்ம பார்க்குறோம் புதிய ஏற்பாட்டில். வேலை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை, மிகவும் வயதான ஒரு மனிதர் இருக்கிறாரு, அவங்களால ஊழியத்துக்காகவே அவன் படித்து வருகிறான், அது வேற சூழ்நிலை. ஆனால் இருக்கிற வேலையை விட்டுட்டு முழு நேர ஊழியத்துக்கு வரணும் அப்படின்னு பைபிள் சொல்ல கிடையாது. நம்முடைய வயிற்று பிழப்புக்காக வேதத்தை மாற்றி இன்டர்பிரேட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையை தான் நம்ம பார்க்குறோம் ஒழிய ஊழியம் செய்வதற்கு வேலையை விட்டுட்டு வா அப்படின்னு பைபிள் சொல்ல கிடையாது. மிகவும் தெளிவாய் நாம் அதை பார்க்க முடியும். இந்த மனுஷனை இயேசு கிறிஸ்து ஊழியத்துக்கு அழைக்கிறாரு. அவனுக்கு ஊழியத்துக்கு வந்துருந்துருக்கலாம். அப்பா இறந்துட்டார் அப்படின்னு சொன்ன செய்தி கேட்டதுக்கப்புறம் உடனே போகலாம், அல்லது போக முடியலன்னா போயிட்டு போகுதுன்னு சொல்லலாம். நியாயப்பிரமாணத்திலும் மேலானவர் இயேசு கிறிஸ்து இங்கே இருக்கிறார் அப்படிங்கிறத உணர்த்திருந்தான்னு சொன்னால் இந்த ஒரு கேள்வி அவனுக்கு வந்திருக்காது. நமக்கு ஒரு அழைப்பு வருகிறது, கிறிஸ்தவனாய் மாற வேண்டும், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும், ரட்சிப்புகளாய் கடந்து வர வேண்டும். நான் இப்பொழுது மரித்தேன் என்று சொன்னால் நான் பரலோகத்துக்கு போக வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இப்படிலாம் மனதுக்குள்ளே ஒரு உள் உணர்வு ஏற்பட ஆரம்பிக்க, தேவனுடைய வார்த்தையை கேட்கும் பொழுது நாம் குத்தப்படும் பொழுது கீழ்ப்படிவதற்கு எந்த தடங்களும் நமக்கு வருவதா இருந்தால் அது பிரயோஜனமற்றதாய் போய்விடும். தடங்கள் வந்தாலும் அதை தாண்டி வர வேண்டியது. காரணம், நித்திய ஜீவனுக்குள்ளதாக ஒரு பிரயாணத்தில் இருக்கும் பொழுது இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நமக்கு அவசியம் அல்ல. இந்த தடைகளை தேவன் மாற்றி போடுவார் என்று சொல்லி நாம் விட்டு ஒதுக்கி தேவனை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஒழிய சாக்கு போக்குகளை சொல்லி கடத்தி செல்லிக் கொண்டே இருக்கிறோம் என்று சொன்னால் ஜீவன் நஷ்டப்பட்டு போகும். அதை நாம் உணர வேண்டியது அவசியமாக இருக்குது. இரண்டாவது இந்த சம்பவத்தில் நாம் பார்க்க முடியும். மூன்றாவது சம்பவம் 61, 62 வாசிக்கலாம். மூன்றாவது சம்பவத்தில் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை ஒருவன் சொல்கிறேன், நான் உம்மோட எப்பொழுதும் சீஷனாக இருக்கணும்னு நினைக்கிறேன், ஆனாலும் என்னுடைய வீட்டுக்கார்ட்ட போயிட்டு நான் ஒரு ஃபேர்வெல் பார்ட்டி வச்சுட்டு நான் வரலான்னு நினைக்கிறேன், என்ன சொல்கிறீங்க அப்படின்னோன்னா அவர் சொல்கிறாரு, கலப்பையில் கை வச்சுட்ட, இனி நீ பின்னாடி பார்த்தீங்கன்னா பிரயோஜனம் அல்ல, யுவர் அன்ஃபிட் அப்படிங்கிறாரு. இவனுக்கு ஒரு எண்ணம் இருந்திருக்கும். ஏன்னா இயேசு கிறிஸ்து சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் யூதர்கள் அல்லது இஸ்ரவேலர்கள், நியாயப்பிரமாணத்தை படித்தவர்கள் அல்லது அறிந்தவர்கள், கடைபிடிக்கிற ஒரு ஜனங்கள். ஆகவே இவனுக்கு ஒரு சம்பவம் ஒருவேளை ஞாபகம் வந்திருக்கலாம். எலியா போயிட்டு எலிசா மேலே போய் துண்டை போடுறாரு. துண்டை போட்டோன்னே எலிசா என்ன சொல்கிறாரு,
நான் வர்றேன் உங்கள் பின்னாடி, ஆனால் போயிட்டு நான் முதல்ல எங்கள் வீட்டாருக்கு ஒரு பார்ட்டி வச்சுட்டு நான் வரணும் அப்படின்னு அந்த வசனத்தை வாசிங்க. 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 19, 20, 21. இந்த மாதிரி எலிசாவை எப்படி எலியா அனுமதித்தாரோ, ஒருவேளை இயேசு கிறிஸ்து நம்ம அனுமதிப்பார், நம்ம போயிட்டு எல்லார்ட்டையும் சொல்லிட்டு நல்ல ஒரு பார்ட்டியெல்லாம் கொண்டாடிட்டு ஒரு மேலதாளத்தோட ஊழியத்துக்கு ஒரு ஜோல்னா பையும் அங்கேயும் போட்டுட்டு ஊரை விட்டு கிளம்பும் பொழுது நம்ம ஊரில் ஒரு பெரிய மதிப்பு இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவனுக்குள்ளார அவனே ஒரு இம்பார்ட்டன்ஸை கிரியேட் பண்ணி கொள்கிறான். இப்போ நம்முடைய ஜனத்துக்கு மத்தியில் நான் போய் அனௌன்ஸ் பண்ணிட்டு வரலாம், நம்முடைய ஜனத்துக்கு மத்தியில் தேவையானதை நான் செஞ்சுட்டு ரெடி பண்ணிட்டு வரலாம், எப்படிப்பட்ட எண்ணங்கள் இருந்தாலும் சரி. ஆனால் இயேசு கிறிஸ்து அதையும் அவர் கண்டிக்கிறாரு. நீ முடிவு எடுத்துட்டேன்னு சொன்னால் நீ திரும்பி பார்க்கக்கூடாது. கலப்பை மேலே கை வைத்ததுக்கு அப்புறம் நீ பின்னாடி திரும்பி பார்த்தீங்கன்னா நீ ஏறு விழ முடியாது. இப்போ தேவனுடைய ராஜ்யத்துக்கு எப்படி நீ ஒரு வயலே விழுகிறதுக்கு தகுதியற்றவனா இருக்கிறாயோ, தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்று அழைக்கப்படும் பொழுது அந்த அழைப்பு ஒரு பரம அழைப்பு, உன்னதமான அழைப்பாக இருக்குது. உன்னுடைய உலக காரியங்களிலே கவனத்தை செலுத்தினோம் என்று சொன்னால் ரட்சிப்பை நாம் இழந்து போவோம். அதான் அந்த ஸ்பிரிச்சுவல் டெத் அங்கே வருகிறது. ஸ்பிரிச்சுவலாகவே நாம் செத்து போயிருக்கலாம், ஆனாலும் ஒரு வாழ்க்கையில் ஜாலியாக ஒரு கிறிஸ்தவனாக நம்ம பெயரை காண்பித்து கொண்டிருக்கிறோம். வேதாமத்தை போதிக்கிறவர்களாக இருக்கட்டும், பிரசங்கிக்கிறவர்களாக இருக்கட்டும், கடைப்பிடிக்கிறவர்களாக இருக்கட்டும், ஒரு ஸ்பிரிச்சுவல் டெட்டான ஒரு லைஃப்பில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அல்ல. ஒரு எப்படிப்பட்ட ஒரு உத்வேகத்தை நாம் எடுத்திருக்க வேண்டும். சீஷன் என்று சொல்லும் பொழுது தேவனுடைய அழைப்பை நாம் பெற்றிருக்கிறோம், கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். எந்த ஒரு வேர்ல்ட்லி ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் நம்மை தடுக்கக்கூடாது. ஆனால் தகப்பனுக்கு செய்ய வேண்டிய கடமை விட்டுட்டு வர சொல்லல பைபிள், நல்லா கவனிச்சுக்கோங்க. தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையை கண்டிப்பாக செய்யணும்னு சொல்லுது, சகோதரருக்கு சகோதரிகளுக்கு செய்ய வேண்டிய கடமையை கண்டிப்பாக செய்யணும்னு சொல்லுது, பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமையை கண்டிப்பாக செய்யணும்னு சொல்லுது. ஆனால் தேவனுடைய காரியத்துக்கு வரும் பொழுது இவர்கள் குருக்களை நிற்கிறார்கள் என்று சொன்னால் நமக்கு அது கிடையாது. ஒரு ஊழியன் தன்னுடைய சொந்த குடும்பத்தை நடத்த தெரியாதவனாக இருந்தால் அவன் சபையை விசாரிக்க முடியாது. குடும்பமே இல்லாமல் அவன் எப்படி சபையை நடத்துவான்? பிள்ளைகள் இல்லாமல் எப்படி சபையை நடத்துவான்? நாம் கர்த்தருக்கு சித்தமானால் எபேசிய தீமோத்தேயு தீத்துலாம் வரும்பொழுது அதை குறித்து மிகவும் ஆழமாய் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் ஒரு எல்டருக்கு இருக்கணும், ஒரு ஓவர்சியருக்கு இருக்கணும், ஒரு ஊழியனுக்கு வேத பாராயண ஒவ்வொரு காரியத்திற்கும் நம்ம அதனுடைய ஒவ்வொரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வைத்திருக்கிறத நம்ம பார்க்க முடியும். நூதன சீஷனாக இருக்கக்கூடாது அப்படின்றாரு. ஒவ்வொரு காரியத்தையும் பவுல் எவ்வளவு தெளிவாக சொல்கிறாருன்னா, குடும்பத்தின் கடமைகளை நாம் செய்ய வேண்டியது அவசியம். ஆனால் குடும்பத்தின் தேவைகளுக்காக கிறிஸ்தவத்தை நாம் தடுக்கக்கூடாது. அந்த பொறுப்பு நமக்கு முதலாவது வர வேண்டியது, குடும்பம் பின்னதாய் வர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இன்னொரு வசனத்தையும் பார்த்து நாம் இந்த கிளாஸை முடிக்கலாம் என்று நினைக்கிறேன். 10வது அதிகாரம் 4வது வசனத்துக்கு வாங்க. சரி, 10வது அதிகாரம் 4வது வசனத்தில் ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். பணப்பையையோ சாமான் பையையோ பாதரட்சைகளையோ கொண்டு போகாதீங்க, வழிகளே ஒருவனையும் நீங்கள் கேள்வி கேட்காதீங்க, எந்த வீட்டில் உள்ள போறீங்களோ சமாதானம் உண்டாக கடவுது என்று சொல்லுங்கள், அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் அந்த வீட்டிலே தங்கிக் கொள்ளுங்கள், நீங்கள் ஊழியம் செய்கிற காலங்கள்லாம் தங்கிக் கொள்ளுங்கள், உங்களுடைய ஆசீர்வாதம், நீங்கள் பேசுகிற ஆசீர்வாதம் அந்த வீட்டுக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். ஆனால் இந்த சம்பவம், இந்த வசனம் இப்பொழுது இருக்கிற காலகட்டத்திற்கு வேலிடா இல்லையா? அதுதான் என்னுடைய கேள்வி. இந்த வசனத்தை பேஸ் பண்ணி ஊழியத்துக்கு இப்போ நான் கிளம்புறோம் இல்லை, நீங்கள் கிளம்புறீங்க, தேவன் இப்படி சொல்லி இயேசு கிறிஸ்து இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பலாமா கிளம்பக்கூடாதா? அடுத்தது
இல்லை இந்த காலகட்டத்துக்காக பைபிள் மாறவே இல்லை. இந்த வசனம் அப்படி சொல்லுது. ஆனால் போகலாமா போகக்கூடாதா? ஒரு பதில் வந்துருச்சு, வேறு பதில். அடிக்கடி வாசிச்சிருப்போம் இல்லையா? பணப்பை எடுத்துகிட்டு போகக்கூடாது, சாமான் பை எடுத்துகிட்டு போகக்கூடாது, ஷூ கூட போடக்கூடாது, செருப்பு போடக்கூடாது. ஊழியத்துக்கு கிளம்புறோம், என்ன பண்ணுறோம், எப்படி போகலாம்? ப்ராக்டிக்கலாக நான் சொல்லலை, பைபிள் என்ன சொல்லுது? இப்படி பைபிள் சொல்லியிருக்கு, இப்படி தான் இருக்கணுமா? எப்படி இருக்கணும்? 22:36 வாசிங்க. லூக்கா 22:36. சரி, என்ன சொல்றாரு? அது வந்து ஃபர்ஸ்ட், அது ரிவைஸ் ஆயிருக்கு. இப்போ இது வந்து ரிவைஸ் ஆயிருக்கு. 22வது அதிகாரம் 36வது வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க. அதற்கு இப்பொழுது முன்னாடி 35ல சொல்றாரு, பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நான் உங்களை பணப்பை சாமான் பை பாதரட்சைகள் இல்லாமல் அனுப்பின போது ஏதாயிலும் உங்களுக்கு குறைவா இருந்ததா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றும் குறைவா இருந்ததில்லை என்றார்கள். அதற்கு அவர், இப்பொழுதோ பணப்பையையும் சாமான் பையையும் உடையவன் அவைகளை எடுத்துக்கொள்ள கடவன், பட்டயம் இல்லாதவன் தன் வஸ்திரத்தை விற்றாயிலும் அதை எடுத்துக்கொள்ளணும். இது லேட்டஸ்ட்டு. ஊழியத்துக்கு போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக என் கையில் பர்ஸ் இருக்கணும், அடுத்தவங்களை எதிர்பார்த்து நான் போகக்கூடாது. ஊழியத்துக்கு போகிறேன்னா என்னுடைய சாப்பாடுக்கு தேவையான சாமான் பையை நான் கையில் வச்சுருக்கணும், இன்னொருத்தவங்க எனக்கு சாப்பாடு போடுவாங்கன்ட்டு நான் போகக்கூடாது. ஊழியத்துக்கு போகிறேன்னு சொன்னால் என்னுடைய தேவைகள், பாதரட்சை, எவ்வளோ தூரம் நான் நடந்து போகிறேன், எவ்வளோ தூரம் எனக்கு தேவையான ஒரு ஸ்பேர் ட்ரெஸ் எடுத்துக்கலாம், ஸ்பேருக்கு தேவையான எல்லாத்தையும் எடுத்துக்கலாம், நான் தயாராக போகணும், யாரையும் எதிர்பார்த்துருக்கக்கூடாது. அதுதான் ரிவைஸ்டு வரக்கூடிய லேட்டஸ்ட் கமாண்ட்மெண்ட் நமக்கு கிடைத்திருக்கிறது. இன்றைக்கி நான் ஊழியத்துக்கு போகிறேன்னு சொன்னால் இயேசு கிறிஸ்து இப்படி சொல்லியிருக்காருன்னு நான் பழையசை நினச்சிக்கிட்டு அதே நான் போனேன்னு சொன்னால் நான் கஷ்டப்பட தான் போகிறேன். அது பழசு. அது இயேசு கிறிஸ்து அதை மாற்றினார். பணப்பை எடுத்துக்கணும், கண்டிப்பாக பரிசு கையில் வச்சுக்கோ, போகிற வழியில் உனக்கு வந்து தண்ணி தேவைப்படுதா வாங்கி குடி, போகிற வழியில் அவனுக்கு சாப்பாடு பசிக்குதா அவனுக்கு கடையில் போய் உட்காந்து சாப்பிடு. நான் ஒரு சபையை எதிர்பார்த்து கொண்டோ, வேற ஒரு சகோதரனை எதிர்பார்த்து கொண்டோ, வேற ஒரு மனுஷன் எனக்கு ஹெல்ப் பண்ணுவான், நான் வந்து ஊழியக்காரன், எனக்கு நீங்கள் சாப்பாடு போடுங்க, நான் பைபிள் சொல்லியிருக்கேன்னு வீட்டில் போய் சமாதானம் அப்படின்னு சொல்லிலாம் வந்து இருக்கக்கூடாது. அப்படிங்கிறது லேட்டஸ்டாக நமக்கு கிடைத்த ஒரு காரியம். அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. சரி, இந்த 22:36 தொட்டது நிமித்தமாய் அந்த ஒரு சம்பவத்தை நான் விளக்கி கொடுக்குறேன். அந்த ஒரு பட்டயத்தை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னார். பட்டயம் எடுத்துக்கொள்வது அந்த காதை அறுக்கிறதுக்காகவோ போகிற நேரம் சண்டை போடுறதுக்காகவோ கிடையாது. இப்போ நமக்கு அழகாக ரோடு எல்லாம் இருக்குது, அப்போ வந்து ரோடெல்லாம் கிடையாது. மலை காடுகளை ஏறி போவாங்க, தேள் இருக்கும், பாம்பு இருக்கும், பூச்சிகள் வரும். அதுக்கு பாதுகாப்பாக வைத்துக்கொள்ள தான் பட்டயத்தை எடுத்துக்க சொன்னார். ஆனால் அந்த பட்டயத்தை வச்சு பேதுரு காதை வெட்டினா அப்படிங்கிறதுக்காக இதை கொஞ்சம் மாற்றி சொல்லுவாங்க. ஆனால் அது கிடையாது. அந்த நாட்களில் சரியான பாதைகள் இல்லாமல் அவர்கள் போகும் பொழுது தேள் பூராம் பாய்ச்சாது வரும் பொழுது அந்த பட்டயம் அவர்கள் யூஸ் ஆகும். அதற்காக அதை எடுத்துக்க சொன்னாரே ஒழிய வேற ஒரு காரியத்திற்காக கிடையாது. 10:19 வாசிக்கலாம். லூக்கா 10:19. இந்த சம்பவத்தையும் பார்க்கும் பொழுது பாம்பையும் தேளை மிதிக்கிறதுக்கு நம்ம சாதாரண விஷயம் இல்லை. அது யார் வேணாலும் மிதிச்சுட்டு போயிடுவாங்க. கிறிஸ்தவனா போய் மிதிக்கணும், அவனை கொத்தாது அப்படிங்கிறது. நீங்கள் போய் மிதிங்க, கண்டிப்பாக கொத்தும். அது பாம்புக்கு தேவன் கொடுத்துருக்கிற ஒரு செல்ஃப் டிஃபென்ஸு. தேளை போய் மிதிச்சிட்டிங்கன்னா கொத்த தான் செய்யணும். அதுக்குள்ள செல்ஃப் டிஃபென்ஸு. பைபிள் சொல்லியிருக்கு, சர்ப்பங்களையும் தேளை மிதிக்க ஆண்டவர் அதிகாரம் கொடுத்துருக்குறேன், நான் மிதிக்கிறேன், ஆனால் கொத்திருச்சு, ஆனால் கொத்தினாலும் சாக மாட்டேன் அப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக செத்து போவீங்க. பைபிள் அந்த காரியத்தை சொல்லவே கிடையாது. அவர் சொன்னது சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கணும் அப்படின்னு சொன்னால், சர்ப்பங்கள் தேள்கள்னால் அந்த பூச்சிகளை அவர் சொல்லவே கிடையாது. மத்திய 23:33 வாசிங்க. யாரை சொல்றாரு? வேதபாரரையும் பரிசேயரையும் சொல்றாரு. சர்ப்பங்கள் தேள்களை போல பார்க்குறவங்களாம் விழுங்கக்கூடிய அளவுக்கு இப்பொழுது இருக்கிறாங்க. சத்தியத்தை மாறி சொல்லக்கூடிய ஜனங்கள். நீங்கள் நல்லா பைபிள் தெரிஞ்சிருந்தாலும் ஒரு 10 நிமிஷம் அவங்க முன்னாடி உட்காந்துருந்தாங்கன்னா அப்படியே மாற்றிடுவாங்க நம்மளை. அந்த அளவுக்கு மெஸ்மரிசம் பண்ணக்கூடிய அளவிற்கு வேதாமத்தை எடுத்து வித்தியாசமான ஒரு அர்த்தத்தை சொல்லி இதுவரைக்கும் நாம் என்ன தெரிந்து கொண்டிருக்கிறோமோ மாற்றி சொல்லக்கூடிய ஒரு சர்ப்பமாக, மாற்றி சொல்லக்கூடிய ஒரு தேள்களாக, நம்மிடத்தில் விஷத்தை ஏற்றக்கூடிய அளவிற்கு
ஜனங்கள், வேதப்பாரர்கள், பரிசேயர்கள், நியாயசாஸ்திரிகளாம் அந்த காலத்தில் இருந்தது நிமித்தமாய் அவர்களை நீங்கள் மிதிக்கக்கூடிய அளவிற்கு, காலப்பட்டு மிதிக்கிறதுக்காக இல்லை, இது ஒரு வழக்கம் இருந்தது. ஜெயிக்கக்கூடியவர்கள் அவர்கள் தலையிலே காலை வைத்து மிதிக்கக்கூடிய ஒரு வழக்கம் இருக்கிறது. அந்த வசனத்தை கடைசியாக வாசிங்க. யோசுவா 10வது அதிகாரம் 24வது வசனம். அவர்களை யோசுவாவினிடத்திற்கு கொண்டு வந்தபோது யோசுவா இஸ்ரவேல் மனுஷரை எல்லாம் அழைப்பித்து தன்னோட கூட வந்த யுத்த மனுஷரின் அதிபதிகளை நோக்கி, நீங்கள் கிட்ட வந்து உங்கள் கால்களை இந்த ராஜாக்களுடைய கழுத்துகளின் மேல் வையுங்கள் என்றான். அவர்கள் கிட்ட வந்து தங்கள் கால்களை அவர்கள் கழுத்துகளின் மீது வைத்தார்கள். நம்ம வழக்கமாக சொல்ல, ஒருத்தர் ஜெயிக்கணும்னா காலு கீழே போட்டு மிதிச்சிடுவான் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு வழக்கத்தில் அவர் சொன்னது, தேள்களாக இருக்கட்டும், சர்ப்பங்களாக இருக்கட்டும், நீங்கள் காலுகளை மிதித்து போடுவீர்கள். உங்களுக்கு நீங்கள் சத்தியத்தை நீங்கள் தெரிந்திருக்கும் பொழுது, சத்தியத்தை பின்பற்றும் பொழுது, கிறிஸ்துவை நீங்கள் சீஷர், இயேசு கிறிஸ்துவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கும் பொழுது, கிறிஸ்தவனாய் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, யார் வந்தாலும், எப்பேற்பட்ட ஒரு சாத்தான் வந்தாலும் அவர்களை நீங்கள் ஜெயிக்க முடியும், அவர்களை நீங்கள் எதிர்க்க முடியும், அவர்களை நீங்கள் மிதிக்க முடியும், முழுவதுமாக நீங்கள் ஜெயம் எடுக்க முடியும் என்கிற ஒரு கான்டெக்ஸ்டை அவர் அந்த சொல்லுவதை நாம் பார்க்க முடியும். தேவன் தாமே இந்த காரியங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் எடுத்ததில் யாருக்காவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.